எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும். அம்மா பாராட்டுக்குரிய கவிதை பித்தன் கவிஞர் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்தரங்கம், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருவிழா. இவ்விழாக்களின் நடுவே மகிழ்ச்சியை தருவது, பண்பாட்டை உணர்த்துவது வயல்வெளியா அல்லது வாட்ஸ்அப் காலமா என்கிற பட்டிமன்றத்திற்கு நிறைவாக நடுநிலையோடு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கிற நடுவர் அன்பு அண்ணன் நாகையார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். வயல்வெளியே என்று என்னுடைய அணியிலே பேசிய பேச்சாளர் பெருமக்களுக்கும், வாட்ஸ்அப் காலமே என்று பேச இருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும், இசைவாணர்களுக்கும், நோக்கர் உரை ஆற்ற இருக்கிற அன்பு தம்பி கண்ணதாசனுக்கும் பல வணக்கங்களை கூறி, நடுவர் அவர்களே, அலெக்சாண்டர்னு வரலாற்றை நம்ம படிச்சிருப்போம். அவர் இந்த உலகத்தையே வென்றார். இன்னும் வெல்வதற்கு உலகம் இல்லையே என்று ஏங்கினார், தவித்தார். அவர் உலகத்தை வென்ற அவரிடத்திலே போய் சிலர் பேட்டி கண்டார்கள். இவ்வளவு உலகத்தை வென்றீர்களே, அதற்கு காரணம் எது, ஆணிவேர் எது என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், இந்த உலகத்திற்கு நான் வந்ததற்கு காரணம் என் தாயும் தந்தையும். ஆனால் இந்த உலகமே என் காலடியில் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று சொன்னார். அதை நினைத்தேன். ஐயா கவிதையிலே பரிசு பெற்ற காலத்தையும் நினைத்தேன். புதுச்சேரியில் பாரதியினுடைய கவியரங்க விழாவில், நூற்றாண்டு விழாவில் 10,600 பேர். நான் அதில் கேட்டபோது கிடைத்த தகவல், ஐயாவே பேசினாங்க. அதில் 10,000-ஐ 1000-ஆக சுருக்கி, 1000-ஐ 100-ஆக சுருக்கி, 100-ஐ 10-ஆக சுருக்கி, அந்த 10-இல் ஒருவராக ஒரு 8 வரி கவிதையில் அன்றைக்கு பரிசு பெற்று உலகமே போற்றுகிற கவிஞராக வளர்ந்த ஐயா தான் இந்த கவிதை பித்தனவர், 45 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அது எனக்கு செய்தியாக தெரியவில்லை. அவர் கவிதை வாங்கினார், அது இயற்கையில் அவருடைய ஊற்று, அது மரபு, அவருடைய முயற்சி, விடாமுயற்சி, அது செய்தி. நான் அது வரைக்கும் வரவில்லை. ஆனால் அதற்கு அப்புறம் ஒரு செய்தி அவர் சொன்னார். அதுதான் இங்கே செய்தி. என்ன சொன்னார்? எல்லோரும் பரிசு அவரிடத்திலே கொடுக்கிறார்கள், பெற மறுக்கிறார். அங்கே தான் என்ன மாதிரி ஆசிரியர்களுடைய இயக்கம் தணிந்தது. அதற்காக இந்த செய்தியை நான் பதிவிடுகிறேன். ஆசிரியரை யார் சார் இப்போ மதிக்கிறாங்க? இப்போ நான்லாம் கல்லூரியில் பேராசிரியர்கள் எவன் பாடம் கேட்குறான், என்ன பாடம் நடத்துவோமாங்கிறான். அவங்கவுங்க ஜோலி அவங்கவுங்க பார்ப்பேன் சார், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நான் பார்க்குறேங்க. என்னை படித்தவனாவே நம்ப மாட்டாங்கிறாங்க கவிஞரை. நானாக சொல்லிக்கிட்டு அலையிறேன். அன்றைக்கி கரூருக்கு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் போகிறோம், ஒரு பையன் என் பக்கத்தில் உட்காந்துருந்தான். அவனை கேட்டேன், தம்பி நீ என்னடா படிச்சிருக்கேன்னு. அவன் பேர் தீபன் தான். என்ன பண்ண, நான் பிகாம் படித்தேன்னா. இப்படி பேசிகிட்டே போனால் பஸ்ஸு இறங்குற இடம் வந்துருச்சு, பஸ் ஸ்டாண்டு. அவன் திருப்பிக்கிட்டு என்ன கேட்டால், மாணிக்கண்ணேன் நீங்கள் என்னங்க படிச்சிருக்கேன்னா. நான் எம்ஏ எம்பில் பிஹெச்டின்னு. அவன் இறங்கும் போது சொன்னான், பாருங்க, எதில் விளையாண்டாலும் படிப்பில் விளையாடாதீங்க சார். படித்தவனா நம்ப மாட்டேங்கிறான் சார். அன்றைக்கி 3 வருஷம் முடிச்சுட்டு போகிற பையன் போன வருஷம் ஒரு 3 பையிலும் வந்து என்கிட்ட வணக்கம் வச்சாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. 3 பேரும் வந்தானா மிலிட்ரி மேன் மாதிரி வரோம். ஐயா வணக்கங்க ஐயா. பைவியம்மா நிற்பான் தெரியுங்களா, அட்மிஷன் நடக்கிறப்ப தான் அப்படி நிற்பான். அதுக்கப்புறம் அவனுக்கிட்ட நம்ம நிற்கணும். இல்லை புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வாடா, ஏதாவது வந்து சேர்றான்னு. சில பேர் நம்மள்கிட்டே வந்து பேனா தான் கொடுங்களேன் அம்மா. என்ன செய்கிறது, நமக்கு என்னங்க, நம்ம என்ன. அவன் வந்து வணக்கம் வச்சு இப்படி சொன்னான், உங்கள்கிட்ட படித்தேன் சார். ரொம்ப நன்றி தம்பி, நீ எந்த ஊருன்னா அணக்காரண்ணா. ரொம்ப நன்றி தம்பி அவன் சொன்னான். ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போகணும். என்ன தம்பின்னு, 3 வருஷம் படித்தேன், எனக்கு இன்னும் அது வேதனையாக இருக்குது. பாருங்க, பாரதியார் சொன்னார், கம்பர் சொன்னார், வள்ளுவர் சொன்னார்னு சொன்னீங்களே, கடைசி வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது சொன்னீங்களான்னா. அதுக்கு இன்னொருத்தன் பக்கத்தில் ஒருத்தன் சொல்கிறான், இவர் அடுத்தவன் வண்டியிலே ஓட்டுவார்றா. 3வது காரம் என்ன சொன்னான்? அவன் 3வது சொல்கிறான், இருந்தாலும் அவன் முயற்சியில் வாழை கற்று தந்து போனான் பாருங்க. ஏன்னா அதை நான் நினச்சி பார்க்குறேன் ஐயாட்ட. அந்த பரிசை வாங்குறப்ப நான் வாங்க மறுக்க மாட்டேன். இந்த மேடையில்
பரிசு கவிதை எழுதிய பரிசு பெற்ற கவிஞர்கள் தான் இந்த மேடையிலே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இதில் அனுமதிக்கப்படாம இந்த கவிதை எழுதுவதற்கு ஆணி வேறாக இருந்து எனக்கு வழிகாட்டிய என்னுடைய ஆசான் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அதோ இருக்கிறார், அவரை மேடை ஏற்றுங்கள், அவர் கையால் தான் இந்த பரிசினை பெறுவேன் என்று சொன்னாரே, அதுதான். அதனால் தான் நீங்கள் கவிஞரானீங்க. அதனால் தாய் பெற்ற தாய் தந்தை அறுத்தது சார். அந்த மாதா பிதா குருங்கிறாங்க பாருங்க, அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சில ஆசிரியர்கள் கண்ணு தெரியாதுங்க, வயசாகி போயிடுவாங்க, இப்படியே தடவிக்கிட்டே வராங்க, அவங்கள நமக்கு தெரியாதுங்க. நீங்கள் மேத்யூ ஷோ படம் பார்க்க போங்களேன், மேத்யூ ஷோ படம் பார்க்க பகலில் படம் தெரியும் இடம் தெரியாது, படம் தெரியும் இடம் தெரியாது. ஆமாம், சில பேர் படத்தை பார்ப்பான் இடத்தையும் தேடுவான், ரெண்டு வேலையும் ஒரே வேலையாக செய்வான், இப்படியே தடவிக்கிட்டே படத்தை பார்ப்பான். பார்த்துருக்கீங்களா? ஏன் மூஞ்சில் ஒருத்தன் தேய்ச்சான் பாருங்க, என்னடா படம் நல்லா தெரிஞ்சிச்சு இப்போ இடுக்கில் தெரியுதுன்னு. அப்புறம் அவனை விளக்கி விட்டுட்டு அந்த படத்தை பார்த்து தம்பி, அப்பமா அந்த படம் எனக்கு விளங்கலை, விளக்கி விட்டு அந்த படம் விளங்கலைன்னா அது எப்படியாப்பட்ட படமாக இருக்கும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அது மாதிரி தம்பி கொஞ்சம் இரு, அது மாதிரி ஒரு ஆசிரியரை மரியாதை செஞ்சார் பாருங்க. அதனால கவிதை பித்தன் கவிச்சுடர் அவருடைய திருப்பாதங்களை ஆசிரியர் நான் வணங்க கடமைப்பட்டேன். எனவே அவரை நான் ஒரு அலெக்சாண்டராக பார்க்கிறேன். அந்த உணர்வு சார், அதனால தான் அவர் கவிதையில், அதனால தான் கலைஞரை இலக்கிய கவிஞர்னு ஐயாவை சொல்லலை, அபயா அது கலைஞர் முன்னாள் முதல்வர் அதாவது இன்னும் சொல்ல போனால் அது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இந்த தமிழ் இன்னைக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, விதையாக நெல்லாகன்னு. அது என்னது, மாங்காய் கடித்தாலா, அந்த வரியை நான் 10 தடவை போட்டு பார்க்குறேன் சார், என் புத்திக்கு வரமாட்டேங்குது ஐயா. அது உங்கள்கிட்ட தான் நான் வந்து கற்றுக்கணும். மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் இவ்வளவு குழந்தைய நீ பெற்று எடுத்தியன்னு அந்த ஐயா சொல்றாரு பாருங்க. அடாடா, என்னங்க இந்த பட்டிமன்றத்தை அப்புறம் விடுங்க, எங்க ஐயாவை பத்தியே இன்னும் 1000 வருஷம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை விட இன்னொரு செய்தி சொன்னாங்க பாருங்களேன். கலைஞர் அவர்களை அடக்கம் செய்த போது இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கீழடி ஆய்வு மாதிரி வரும். அப்போ ஆய்வு எடுப்பான். அப்போ அங்கே அவருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பேழையும் எடுப்பாங்க, பேழையை, அந்த பேழைக்குள்ளே இருக்கிற அந்த முரசொலி எடுப்பாங்க. அதில் என் கவிதை வந்தது, அதுவும் எடுக்கப்படும் என்று சொன்னார் பாருங்க. அதுதான் சார் உலகத்திலே, அதுதான். அதனால தான் அவரை நாங்கள் வணங்குறோம். தமிழ் உங்களிடத்தில் இருந்ததற்காக வணங்கவில்லை, அந்த தமிழால் நீங்கள் எங்களை போன்ற ஆசிரியர் கொடுத்து மரியாதை இருக்கு பாருங்க, அதுக்காக தான் நான் உங்களை வணங்குறேன். இப்போ நான் வர்றேன் பாரு செய்தி. நான் உங்களெல்லாம் குறை சொல்ல வரல, ஏன்னா அது எங்கள் ஒருத்தர் ஒரு கழுது மேலே ஏறி போனாராம். ஒருத்தன் கேட்டிருக்கான் எங்கேயா போகிறான் இருக்கான், பதிலே அந்த ஆள் சொல்லலை. எது மேலே போனவர்? கழுதை மேலே போனவர். மறுநாள் ஏறி போயிருக்காரு. மறுநாள் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு எங்கேயா போகிறீங்க, அதுக்கு அவன் சொல்லவே இல்லை. 3ஆம் நாள் அந்த ஆள் நடந்து வந்திருக்கான், ஏதோ கழுதையில் போனவன் நடந்து வந்திருக்கான். அப்போ அவரை மறிச்சுக்கிட்டு, இரியா 2 நாளாக உனக்கிட்ட நான் கேட்குறேன் எங்கே போகிறேன்னு நீ பதிலே சொல்லலை அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவர் சொன்னாராம், என்ன கேட்டேன் நீன்னாராம், எங்கே போகிறேன்னு கேட்டேன். அது எங்கே போகிறேன்னு தெரியாதானே நான் உனக்கிட்ட சொல்ல முடியும், நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல, ஏன்னா என் கழுதை அப்படி தான் அந்த வேலையெல்லாம் பண்ணும். நான் ஒரு இடத்துக்கு போக சொன்னால் அது ஒரு இடத்துக்கு போகும், அது ஒரு இடத்துக்கு போக சொன்னால் இது ஒரு இடத்துக்கு போகும். அதனால் நான் என்ன பண்ணுறது, கழுதை போகிற போக்குலையே நானும் போகிறது அப்படின்னாரு. அதுக்கு அவன் திருப்பிட்டு கேட்டான், அப்படின்னா அந்த கழுதையை நீ விற்று விட வேண்டியதானா. இவர் கேட்டாரு, உன் பொண்டாட்டி உன் பேச்சை கேட்குதான்னாரு. அதுக்கு அவன் சொன்னா கேட்கலன்னா, இப்போ நீ விற்று பிடிவியான்னாரு. அது மாதிரி தான் இப்போ உங்கள் பேச்சுக்கே நான் வரல, நான் அந்த பாப்பா பேச்சுக்கலாம் நான் வர்றதுக்கு இல்லை, ஏன்னா அது என்ன பேசினுச்சுன்னு விளங்கலை. விளங்காததை நம்ம போய் விளக்கிட்டு உட்காந்துருக்கணும். இப்போ எங்கள் குடும்பம் இருக்க, எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் சார். இருப்பா சொல்லுப்பா. எங்கள் குடும்பம் சார் பெரிய, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணார். அப்படியா? அந்த காலத்தை நான் சொல்கிறேன், லவ் பண்ணி தான் சார் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணார். காதல்னா அது கிராமத்து காதலில் ஒரு புனிதம் இருக்குது சார், இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் காதல் மாதிரி இருக்காது. என் தம்பி என்னுடைய பாஸ்கர் சொல்லும், நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன், அவள் தனியாக தான் வர சொன்னா, அவன் புருஷனோட வந்தான் பாரு இவர். அந்த மாதிரி இப்போ வாட்ஸ்அப் இருக்கிற காலம் இருக்க, வா நம்ம தனியாக குடும்பம் பண்ணுவோன்னா அவன் புருஷனோட அந்த பொண்ணு வந்தாலும் அது வாட்ஸ்அப் காலம். ஆனால் அந்த காலம் இருக்க, அது காதலுக்கு ரொம்ப ஒரு சோப்பு பட்டி, அந்த காலத்து காதல் இல்லை சார், ஒரு சோப்பு பட்டி, ஒரு லவ்க்க, ஒரு ஜிமிக்கி, ஒரு வளையல், இதை தான் வாங்கி கொடுத்து லவ் பண்ணுவாங்க. அப்போ அது இந்த கதிரை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை அப்படி போடுற மாதிரி லவ் பண்ணுவாங்க கிராமத்தில். ஹாய் அப்படிம்பா, அப்படின்னா வான்னு அர்த்தம். அது அதில் இருக்கிற சுகம் இருக்குது பாருங்க,
அது மாதிரி எங்க அப்பா என்ன பண்ணாரு, உங்க அம்மாவை எங்க அம்மா இட்லி கடை வச்சிருந்தா. சரி. எங்க அம்மாவோட அம்மா, எங்க அம்மாயி அம்மாயி எங்க அம்மாயி இட்லி கடையில எங்க அம்மா சட்னி ஊத்துனுச்சு. அடாடா. தேங்காய் சட்னியா வெங்காய சட்னியா? அடாடாடா. சட்னி ஊத்துறது. சட்னியை நான் சாப்பிடலன்னு நினைக்கிறீங்களா நீங்க? வாங்க ஒரு தடவை வீட்டுக்கு. அந்த சட்னி நல்லா இருக்குன்னு எங்க அப்பா சாப்பிட்டார்ல, எங்க அம்மாவை அது உரப்பு சட்னி வச்சிருக்கு. ஒரு இட்லிக்கு 10 இட்லியை காலி பண்ணியிருக்காரு. அடுத்த ஒரு 3 மாசத்துல கொண்டு வந்துட்டார். இந்த சட்னி என்னன்னா அதில் இட்லியோட சுண்டலும் கொடுப்பாங்க. அங்கே கொடுப்பாங்களா? எல்லா பழைய ஹோட்டல்லாம் அப்படிதான் சுண்டல் கொடுப்பாங்கல்ல. எங்க அம்மா சுண்டல் கொடுத்துருக்கு சார். எங்க அப்பா வாங்கியிருக்காரு. எங்க அம்மா கொடுக்க எங்க அப்பா வாங்க 2 கை டச் ஆகிருக்கு. டச் ஆகிடு அது டச் பண்ணாதான் வரும், சும்மா வெறுமனெல்லாம் சொல்ல முடியாது. அதுல எங்க அப்பா லவ் பண்ணா அந்த கையை டச் பண்ணிச்சு பாருங்க. அவனை நானும் திருடி கொண்டேன். முதல் திருடிய காரணத்தால் முழுதாய் திருட மறந்து விட்டேன். ஏன்னா இட்லி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலையை பார்த்துருக்க முடியாது. அதனால நான் அவளை கேட்டிருக்காங்க. சுண்டல் இட்லி வச்சிருக்கும் போதாங்க, இட்லியில சுண்டல் வச்சாங்களோ சுண்டல் இட்லி வச்சாங்களோ ஏதோ ஒன்று வச்சாங்க. அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்புறம் ஒரு வரி போடுவான் சார். இன்றே அவனை கைது செய்தேன், இன்றே அவனை மனதில் வைத்தேன், விளக்கம் கூறவும் முடியாது, விடுதலை என்பது கிடையாது. அந்த பாட்டின் உச்சம் அதுல விடுதலையே இல்லாம எங்க அம்மா வந்துருச்சுல. எங்க அம்மாவுக்கு 12 குழந்தை சார். எத்தனை? 12 குழந்தை. அம்மாவுக்கு அப்பாவுக்கு. நான் உண்மையை சொல்றேன், கோடி அற்புதர் திருத்தலத்துக்கு முன்னால எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு 12 குழந்தை சார். 12. அதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? என்ன? 12 ஆம்பளை பிள்ளை சார். கவிஞர் நீங்க கைத்தட்டி அவனை எங்களை வாழ்த்தணும். நீங்க 12 அதை விட சிறப்பு என்ன தெரியுமா கவிஞர? 12 பேர் அரசு உத்தியோகத்தில் இருக்கு. அதை விட சிறப்பு. கடைசியா எனக்கு பிச்சை போட்டாரு. அவர் தான் டாக்டர் கலைஞர். அவர் போடலன்னா நான் எங்க வந்திருக்க முடியுமா, போயிருக்க முடியுமா? கடைசியா ஒரு 7,000 பேர் ப்ரொஃபஸர் போட்டார் 2007. அதுல துடிச்சு ஒட்டியாந்தால நான் ஒரு ஆள் தமிழுக்காக போட்டார் சார். என்னங்க அந்த 12 கரந்தை தமிழ் சங்கத்தில் படிச்சு 12 ஆம்பளை பிள்ளை சார். 12 பேர் அரசு உத்தியோகம். உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும்? எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும். அப்புறம் உங்க ஃபேமிலியில்? எங்கள் ஃபேமிலியில் எங்கள் சித்தப்பெல்லாம் இருக்கான். அவன்லாம் நெருக்கி வச்சிருக்கான். அவன்லாம் நெருங்கி வர்றான். இதில் ஒரு சிறப்பு என்ன தெரியுங்க கவிஞரை? நான் நடுவர் அவர்களை கவிஞரையும் நல்ல நான் நடுநிலையே சொல்கிறேன். எங்கள் ஊரில் எங்கள் அப்பா சாவுற வரைக்கும் பிரசிடண்ட். சாவுற வரைக்கும்? ஆமாம். சூப்பர். மொத்தம் 500 ஓட்டில் 390 ஓட்டு இருக்க அவன் ஜெயிப்பான். எங்கள் ஓட்டே 390 ஓட்டு இருக்கு. இல்லைங்க பங்காளி. அதில் பங்காளிலாம் அவன் 5. இதில் சிறப்பு என்ன தெரியுங்களாங்க? நான் எங்கள் பெரிய அண்ணன் தாங்க என்னை தூக்கி வளர்த்தான். ஆமாம். எங்கள் அப்பாலாம் என்னை வளர்க்கல. ஏன்னா 62 வயசில் என்னை பெற்றிருக்காரு எங்கள் அப்பா. அவர் எங்கேருந்து தூக்குவார்? நடிக்கிட்டே கையெல்லாம் நடிக்கிறது அவருக்கு. ஆனால் ஒன்று வச்சுக்கப்பா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். 60 வயசில் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கேன். ஆமாம். நான் அப்போ நம்பலை. இப்போ உங்கள் அப்பா ஒன்று 62 வயசில் பெற்றிருக்காங்க, அதை நம்புகிறேன். நான் 2 பாவம் செஞ்சவன். என்ன பாவம்? ஒன்று தாய்ப்பாலே குடிக்கல சார். நான் ஏன்னா நான் தான் 11 பேர் குடிச்சிட்டான். அப்புறம் நான் எங்கே அது போய் குடிக்கிறது தம்பி? நானும் என்னன்னு முண்டி அடித்து பார்த்த ஒன்றும் நடக்கல. இதில் ஒரு சிறப்பு தெரியுங்களா? நான் வெறும் பசும்பாலவே குடித்தேன். அதனால தான் எனக்கு கோபால்னு பேர் வச்சாங்க. கவிஞருக்கு நல்லா விளங்கும். கோபால்னு எனக்கு பேர் வச்சான். அதிக பால் எங்கள் பெரிய அண்ணன் தான் குடித்தான். அதனால தான் அவனுக்கு தனப்பால். அதனால எங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, கடைசி பிள்ளைன்னு தூக்க ஓடியாந்துருக்காரு. இப்படியே நறுக்கிக்கிட்டே வந்த உடனே உனக்கு கைகாலெலாம் நறுக்குதாப்பா, நீ தூக்காத பிள்ளையா, எங்கேயாவது போட்டுருவேன், நீ உன் வேலையோட அந்த வேலையோட போன்ட்டு ஒதுக்கி விட்டாரு. அதை என்னை தூக்கம் இல்லை சார் தோல். ஆனால் எங்கள் பெரிய அண்ணன் தான் தூக்கி வளர்த்தான். எங்கள் பெரிய அண்ணன் தனப்பால் தான் எங்கள் அண்ணன் தூக்கி வளர்த்தான். அவன் நெஞ்சிலேயே போட்டிருப்பான் சார். முடியலன்னா பெஞ்சில் போடுவான். பிஞ்சில் என்ன நெஞ்சிலையும் பெஞ்சிலையும் போட்டு வளர்த்தான் பாருங்க. அதான் என் தம்பி அந்த பாட்டை அருமையாக பாடினுச்சு. அது எனக்குன்னு வச்சேன்ன. அதனால தான் நான் 2வது பேசுகிறேன். இப்படி தான் அவங்க பிடிக்கி பேசி விடுவாங்க. நான் அப்புறம் தவிச்சுக்கிட்டு நெல் தரவிக்கிட்டு உட்காந்துருக்கணும் மேலே. அப்புறம் சரி, அதில் எங்கள் அண்ணன் இருக்கானே நெஞ்சிலேயே சார். எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன், நான் எங்கள் பெரிய அண்ணனை கேட்டேன், அந்த காலம் எவ்வளோ பசுமையான காலம் இருக்குது பாரு சார். வெட்டா வெளியாக வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்ச காலம் சார். இப்போ இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கிற காலம்லாம் இதெல்லாம் வந்து என் பாட்சியில் சொல்ல போனால் இது காலமே இல்லை சார். இது சார் ஒருத்தன் நிலம் விற்றுருக்கான் சார். அதை ஒருத்தன் வாங்கியிருக்கான் சார். வாங்கினவன் நிலத்தை உழுவான்ல, உழுது இருக்கான் சார். அதில் புதையல் கிடச்சிருக்கு சார். அந்த உழுதுவன் அந்த புதையலை எடுத்துக்கிட்டு நிலம் விற்றவன்ட்ட ஓடி இருக்கான் சார். ஏப்பா நான் நிலத்தை தான் வாங்கினேன், புதையலை வாங்கலை, எந்த அவன் புதையலுங்கிறான்.
அவன் சொன்னான் நான் நிலத்தை வித்துவிட்டேன், அதில் கிடைச்சா எல்லாம் உனக்கு தாண்டான்னா. இவன் சொன்னா நான் நிலத்தை தான் வாங்கினேன், புதையில வாங்க. இந்த காலத்தை இனி ஒரு காலம் பார்க்க முடியுங்களாங்க? இனி ஒரு காலம். இப்போ எல்லாம் ஆள் எப்போ சாவான், அண்ணன் எப்போ நவருவான், தின்ன எப்போ காலியாகும்னு நினைக்கிறேன் அந்த காலம். அப்போ எங்கள் அண்ணன்கிட்ட நான் கேட்டேன், எங்கள் அண்ணன் தானே வளர்த்தான், அவனை நெஞ்சிலே வளர்த்தான் சார். தீனி வாங்கி எங்கள் அப்பா கொடுக்கலங்க. தீனி வாங்கி ஏன்னா ஒரு குழந்தையா இருந்தால் ஒரு கள்ள மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம். அதே தம்பி, நாயத்தை கேட்குற ஒரு ஆள் நீ தான் தம்பி, அதனால சொல்லி உட்காந்துருக்கலாம். ஏன்னா நீ ஒன்னோட வச்சிருக்க, அதுக்காக தான் நம்ம உங்ககிட்ட அந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். வளர்ற புள்ள இல்லை. ஆமாம். நான் என்ன ₹1 பொரிய வாங்கி எங்கள் அப்பா வாசப்புள்ள நின்று தூவுனார்ல, அவருக்கு தூவியே இருக்கு, அவர் தான் கை நடிக்கிட்டே இருந்திருக்க, இப்படி வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதான் ஓடி இருக்கு, பொரியா ஓடி இருக்கு சார். நாங்கள் 12 பேர் இந்த பொரிய எடுக்க ஓடி இருக்கோம் பாருங்க. இன்னைக்கு கூட இன்னைக்கு வந்து கோடை இடி வீடு எங்கே இருக்குன்னு நீ கேட்க வேண்டாம். பொறி பொறுக்கணும் குடும்பம் எங்கே இருக்குன்னா கரெக்டாக சொல்லி விட்டுருவாங்க சார். அந்த 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 சுகம் சார், அந்த மகிழ்ச்சி. எங்கள் அம்மா சார் எங்களை கூப்பிட்டே சோறு கொடுக்கல சார், அப்படி சிலுவர் தட்டை அடிச்சு டை 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 டைன்னு அடிக்கும். அப்போ நாங்கள் எல்லாம் வரிசையாக போய் உட்காருவோம் சார். 2000 போட்டவன் போடாதவன் அதெல்லாம் அந்த வரிசையாக உட்காந்து அந்த சாப்பிட்ட காலம் இருக்குங்க. இனி ஒரு காலம் கிடைக்குமா சார் அந்த காலம்? எங்கள் அண்ணன் பெரிய நான் எனக்கு இப்போ நினைவு தெரிஞ்சு கேட்டேன். தனபால் எங்கள் அண்ணன் தனபால்ட்டானா அவர் எப்படி வளர்த்துருக்காங்க தெரியுமா? என்ன 11 பேரும் இவன் 1 மணி நேரம். அப்போ தான் தூக்கலையே, அப்பன் தூக்கலவுடனே அவன் அண்ணங்களாக பங்கு எடுத்துக்கிட்டான். என்ன இவன் 1 மணி நேரம் வச்சுருந்தான், அவன் 1 மணி நேரம் வச்சுருந்தான், அவன் 1 மணி நேரம் வச்சுருந்தான். கீழே இறக்க விடலை. என்ன 3வது மாடிக்கு கல் மாற்றி விட்ற மாதிரி என்னை விட்டுருக்காங்க பாருங்க. நான் நினைவு தெரிஞ்சு கேட்டேன், அண்ணா என்ன நீங்கள் கொஞ்சினீங்களே, நான் என்ன அவ்வளவு அழகா அண்ணன்? பெரிய அண்ணா அதெல்லாம் கிடையாதுறான்ட்டான். 2வது அண்ணன் பேர் பால்ராஜ். எங்கள் எல்லாம் பாலிலே தான் முடியும். நாங்கள் 12 பேர் பாலிலே தான் முடிப்போம். சரி, நான் 2வது அண்ணன் கிட்ட போய் பால்ராஜ். ஆனாலும் உனக்கு பால் இல்லை. அதான் கடைசி வரைக்கும் கிடையாது, கடைசி வரைக்கும். அது ஒரு கதையும் சொல்ல வர கேளுங்க. நான் பாலுக்கு ஏமாந்த கதை இருக்க. ஐயோ அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? இப்போ வரும்போது சார் ஒரு டீ கடையில் நானும் தம்பி இப்போ பாஸ்கர் தான் போனோம். ஐயா ஆளுக்கு ஒரு பால் கொடுக்குறேன்னா ஒரு பால் தான் இருக்குது, ஐயாவிட்ட கொடுத்துட்டு எனக்கு பால் கொடுக்குறாங்க. இப்போ வந்த பக்கம் என்ன நான் முன்னாடி போனால் அது ஆண் பேரில் போகிறது, நான் என்னங்க பண்ண முடியும்? நான் எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டேன், அழகு இல்லை. பின்ன நான் அறிவா? அழகு இல்லை, அப்புறம் என்ன கொஞ்சினீங்க? அறிவா? அதுவும் இல்லை. அப்போ நான் ஏன்டா என்ன 11 பேர் கொஞ்சினீங்கன்னா, நம்ம அப்பனுடைய ஆட்டத்துக்கெல்லாம் கடைசியாக முற்றுப்புள்ளி நீச்சா, அதனால தான்டா கொஞ்சினோம்னாங்க. எங்கள் அண்ணன் தூக்கி வளர்த்தான்ல, அதுக்காகவே அந்த வரியில் கடைசி வரி இருக்குங்க. சொல்லு. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக. என்ன மகிழ்ச்சி சார். இது வரைக்கும் இருந்த காலம் இருக்கு பாருங்க, அதுதான் வயல்வெளி காலம். எங்க அண்ணி கல்யாணம் பண்ணி வந்துச்சு பாருங்க, அதுதான் வாட்ஸ்அப் காலம். எங்க அண்ணி கல்யாணம் பண்ணி வந்துச்சு சார். எங்க பெரிய அண்ணன் சம்சாரம் பருவதம்னு பேரு. என்ன பேரு? பருவதம். சரி. பல்லு இப்படி இருக்கும். நல்ல பாம்பு படையெடுத்தது அன்னைக்கு தாங்க நான் பார்த்தேன். நீலவேணி அது வந்துச்சு சார் எங்கள் வீட்டுக்கு சார். ஒரே வாசப்படியாக இருந்தால் என் வீட்டை 7 வாசப்படியாக ஒட்டச்சி நிறவணிச்சு பாருங்க, அதுதான் வாட்ஸ்அப் கால். அது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்த பாருங்க அந்த சந்தோஷம். எங்கள் அம்மா சார் களை எடுக்க போவா சார் 4 கிலோமீட்டருக்கு. காலையில் 11 மணிக்கு அந்த முதலாளிங்க போண்டா கொடுப்பாங்களே, போண்டாட்டி வயக்காட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு. 12 பிள்ளை பெற்றவில்லை சார். அவள் தடுமாறி இது கிடப்பாள்ல சார். சார் அந்த 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 அதெல்லாம் தெய்வம் சார். படமாடும் கோயில் பகவருக்கு ஒன்றியின் நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஆவான்னு சொன்னால் பாருங்க திருமூலர். அது எங்கள் பெற்ற தாய் தந்தை இருக்குதா சார் போடணும். நடமாடும் கோயிலுக்கு எவ்வளவு செஞ்சாலும் படமாடும் கோயிலுக்கு ஆகுமா சார்? நீ எவ்வளவு தான் அந்த அம்மாவுக்கு ₹1 ₹10 வெத்தலை வாங்கி கொண்டு போய் கூட அந்த தாய்க்கு என் புள்ள வாங்கி கொடுத்தான், என் வாங்கி கொடுத்தான்னு அடாடாடா இந்த உலகமே பேசுமே. அதற்கு இணையான புகழ் இனி கிடைக்குமா? எங்கள் அம்மா காலையில் 11 மணிக்கு அங்கே கொடுப்பாங்க பாருங்க.
நான் பால் சாப்பிடாத பால் இந்த பிள்ளை பையனுக்கு தான் பாலும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கலன்னு அந்த போண்டாவை அந்த சேத்துலேயும் தண்ணியிலையும் இருந்த சேலையில் அப்படியே முடிஞ்சு வச்சு காலையில் 11 மணிக்கு கொடுத்த போண்டாவை சார் சாயந்தரம் 4 மணிக்கு கொண்டு வந்து எனக்கு கொடுப்பா பாருங்க. அமுதமாவது சார். அதுதான் சார் அமுதம். அதுக்கு என்ன ஈடு உலகத்தில் இருக்கா தம்பி? இல்லையே. அந்த தாய்க்கு சோறு போடாமல் அடிக்கிற மருமகள் இது இந்த காலம். அதுதான் வாட்ஸ்அப் காலம். வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்கிட்டு மாமனாருக்கு விளக்கணை ஊத்துறா சார். என்னமோ எங்கள் ஊரில் பார்த்தீங்களா? மாமனாருக்கு சோறு போடாத மருமகள்லாம் எல்லாம் வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்லேயே சமைச்சதில்லை. அதெல்லாம் அந்த காலமெல்லாம் எனக்கு காலமாக அது. அதனால தான் அது வாழ்க்கையா சார்? அதனால தான் சொன்னால் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். ஒரு அருமையான பாட்டு அந்த காலத்தில் போட்டான் பாப்பா. அது நான் உங்களை பார்த்து சொல்கிறதுக்கு இல்லை, நான் தம்பியை தான் பார்த்து சொல்லணும். பிரபு புரியுதா? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். என்ன வரி சார்? அந்த வரிக்கு ஈடு உலகத்தில் இளமே சார் அந்த காலம். இதை முடிச்சுட பாருங்க. என் குடும்ப கதையெல்லாம் இன்னும் இருக்குது. அது இன்னொரு வாய்ப்பு எங்கள் கவிஞர் கொடுப்பாரு. அப்போ வந்து என் குடும்ப கதை என்ன பாக்கி சொச்சமெல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி சொல்லுவேன். என் அண்ணனுக்கு முதல் நடந்து அவன் எப்படி அவன் அண்ணன் என் பொண்டாட்டி பின்னாடியே போன கதையெல்லாம் இருக்குங்க. அது மாதிரி போனதுனால தான் என் குடும்பம் நாசமாக போணுச்சுங்க. அதுக்காக தான் சொன்னானா வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் வாழ்வினிலே எழுத உண்ணா வேதம் அதில் வந்தது வரட்டும் என்பான் மூடன் வருமுன் காப்பவன் அறிவாளி வந்தபின் தவிப்பவன் ஏமாளி. எனவே வாழ்க்கையில் வரணும் முன்னாடி வாழ கற்றுக்கணும்டா. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், எந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்று ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்த பாடல்கள் கொச்சை இல்லாத பாடல்கள், பச்சை இல்லாத பாடல்கள், கேட்பதற்கு ரசிக்கக்கூடிய பாடல்கள், நெறியான பாதையை வகுத்து தந்த பாடல்கள் அந்த காலத்து வயல்வெளி பாடல்களே என்று நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அருமையான வாய்ப்பு கொடுத்த எனது பாசத்திற்குரிய அண்ணன், நான் பட்டிமன்றத்தில் நிற்கிற காரணம்னு அது நீங்கள் தான். அதுபோல் ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியருக்கு மரியாதை செஞ்ச எங்கள் அக்கா ஐயாவுக்கு பேசணுங்கிறதுக்காக இந்த வரியை எடுத்துகிட்டு வந்தேன். நான் அவர் ஒரு அலெக்சாண்டர் மாதிரியே பார்க்குறேன். எங்களை மாதிரி ஆசிரியருக்கு அவர் செய்ததுக்கு பாருங்கள், யார் சார் இந்த காலத்தில் செய்வா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை தந்த எல்லோருக்கும், நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களுக்கும் கவிஞருக்கும் நன்றி கூறி, தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.